சாம், பேக் போனா போயிட்டு போகுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்கு அதை விட சூப்பரா லேட்டஸ்டா நல்ல மாடர்ன் ஹேண்ட்பேக் வாங்கி தரேன். மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? விஷயம் பேக்க பத்தி இல்ல. காசு கார்டெல்லாம் காணாம போயிடுச்சுன்னு யோசிக்கிறியா? ஒன்னும் ஃபீல் பண்ணாத சாம், அத்தை நான் இருக்கேன். சாம், அவன் கார்டை யூஸ் பண்றதுக்குள்ள உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணி பிளாக் பண்ண சொல்லு. ஓகே சந்துரு. சாம், கால் பண்ணாத. அவன் கார்டை யூஸ் பண்ணா நமக்கு தானே லாஸ். பின் நம்பர் வேணும்ல. கார்டை திருடின பசங்க பின் நம்பர்லாம் ஈஸியா ஆக்ட் பண்ணி எடுத்துருவாங்கன்னு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரே இல்ல. அதான் வேணும் சந்துரு. கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அவன் எந்த ஏரியா நெட்வொர்க்ல இருந்து பண்றான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. உன் மேல கைய வச்ச பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அவன் கைய கால உடைக்கிறானா இல்லையான்னு பாரு சார். தெரியும் பேபி, நீ இந்த மாதிரி கோவத்துல ஏதாவது பண்ணுவேன்னு. அதெல்லாம் வேண்டாம் சந்துரு, தேவையில்லாத பிரச்சனை. இது தேவையில்லாத பிரச்சனையா? இந்த மாதிரி பொறுக்கி பையன்லாம் சும்மா விடக்கூடாது சாம். சூர்யா நான் சொல்ற மாதிரி அவனை சும்மாவே விடக்கூடாது. சந்துரு கொஞ்சம் சும்மா அரே ப்ளீஸ். நீ சூர்யாவுக்கு மேல கோவப்படுற. இந்த பிரச்சனை எதோட விட்டுடலாம். அதெல்லாம் முடியாது சாம். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்ன, நீ தான் வேணான்னு சொன்ன. சூர்யா நான் சொல்ற மாதிரி பண்ணலான்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. என்னதான் பண்ணலாம்னு நினைக்கிற? வேணா சந்துரு, சாம் சொல்றதுதான் கரெக்ட். நம்ம வீட்டு பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக கூடாது. இல்ல நீங்க சொல்றது தப்பு. எல்லா வசதியும் இருக்கிற நம்மளே பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போனா சாதாரண மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஷாம், நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதனால என்ன வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். உன் கூட நாங்க இருக்கோம்மா. அப்பா, அது என்ன நடந்ததுன்னு தெரியாம. எனக்கு தெரியும். நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா. இந்த விஷயத்தை நாம லீகலாவே ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா? ஷாம், நீயும் அவன் கூட போயிட்டு வா. சரிங்க மாமா. சார், ஆப்பிள் ஜூஸ். சாரி அபி, நான் கிளம்புறேன். என்னாச்சு டியர்? ஏன் திடீர்னு கிளம்பணும்னு சொல்ற? அதுவும் ஜூஸ் கூட குடிக்காம? எதனா பிரச்சனையா? என்னன்னு தெரியல. இரு, நான் பேசுறேன். லீலா, என் கூட ஒரு நிமிஷம் வாயே. வா. என்ன லீலா நீ? உனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கா. நீ இப்படி அவன்கிட்ட பேசாம போனா எவ்வளவு வருத்தப்படுவான் பாரு. நீ கிளம்புறேன்னு சொன்ன உடனே அவன் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. வெயிட்டர் சார், வேற ஏதாவது வேணுமா சார்? ஒன்றும் வேண்டாம், பில்லு மட்டும் கொடுங்க. ஓகே சார். சார், பில் சார். ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வாங்க. இருக்கு சார். கார்டு தான். ஓகே சார்.
சார் இந்தாங்க சார். என்னாச்சு? என் கார்டை ஸ்வைப் பண்ணிருக்காங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு. எங்க இருந்து ஸ்வைப் பண்ணிருக்கான்? ஏதோ ஜூஸ் வேர்ல்ட் ரெஸ்டாரண்ட்னு போட்டிருக்கு. சாம், அந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வா நம்ம அங்க போலாம். ஜூஸ் குடிங்க. யா ஜூஸ் குடிக்கலாமே. மேடம், எஸ் சார். இவங்க பேர் சமந்தா. இவங்களோட கார்டு மிஸ் ஆயிடுச்சு. அது யாரும் எடுத்து ஸ்வைப் பண்ணிருக்காங்க. அதுவும் உங்க ரெஸ்டாரண்ட்ல. சாம், அந்த மெசேஜை காமி. ஆ ஜஸ்ட் நோ மேடம், இப்பதான் யூஸ் பண்ணிருக்காங்க. பின் நம்பர் இல்லாம கார்டு எப்படி யூஸ் பண்ண முடியும்? மேடம், அது வைஃபை கார்டு. பின் நம்பர் இல்லாம 5000 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் மேடம், பக்கத்து கடையும் எங்களோடது தான். ஓனர் அங்கதான் இருக்காரு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஒரு காஃபி குடிக்கலாமா? கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த ராஸ்கல் மேல எனக்கு செம்ம கோவமா இருக்கு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அப்புறம் இருக்கு அவனுக்கு. கொஞ்சம் கோவப்படாம ரிலாக்ஸ்டா இருங்க சூர்யா. அவன் யாருன்னு இப்ப தெரிஞ்சிரும்ல. தெரியணும். ஓ, ஆண்டி ஊர்ல இல்லைன்ன உடனே நீங்க 2 பேரும் சேர்ந்து ஊரு சுத்துறீங்களா? சமந்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னாச்சு? 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க. எங்க அண்ணன், நாம இங்க இருந்து உடனே போயிடலாம். அவர் மட்டும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது ஜூஸ் குடிச்சிட்டு போலாமே. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உடனே கிளம்பலாம்.
சார் சார் நம்ம கடையில யாராவது கார்டை ஸ்வைப் பண்ணாம டேப் பண்ணாங்களா? ஆமா சார், என்கிட்ட தான் ஒருத்தர் கார்டை கொடுத்து டேப் பண்ணார் சார். அந்த டேபிள்ல தான் இருந்தாங்க சார். வேற அவங்க எப்போ போனாங்கன்னு தெரியுமா? சரியா தெரியல சார், ஆனா கார்டை டேப் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது சார். சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமா? சாரி சார், இங்க சிசிடிவி வைக்கல. லைஃப்ல இவ்ளோ த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்ல. எல்லாம் உங்க அண்ணனாலதான். ஆண்டி கிட்ட பெரிய இவ மாதிரி அந்த சமந்தா சத்தியம் பண்ணி கொடுத்தா. ஆண்டி கிட்ட நான் அப்பவே சொன்னேன், ஆனா அவங்க அந்த சமந்தாவை ரொம்ப நம்பினாங்க. அவளுக்கு நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது ஒன்னும் புதுசு இல்லையே. ஆண்டி ட்ரீட்மெண்ட்காக ஊருக்கு போன டைமை பார்த்து உங்க அண்ணன் கூட நல்ல ஊர் சுத்திட்டு இருக்கா பாத்தியா? என் கண்ணால பார்த்தோம் அவங்க 2 பேரும் எதுவும் பண்ண முடியாம இருக்க. நீங்க 2 பேரும் இல்லனா இன்னைக்கு நடந்திருக்கிறதே வேற. சாரி சாம், நான் என்ன பத்தி மட்டும் யோசிச்சேன். உன் மனசு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ரியலி சாரி. இட்ஸ் ஓகே லீலா, உங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? தேங்க்ஸ் சாம். நாங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக ரெஸ்டாரண்ட்ல நீ உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட. என்னாச்சு? 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது பெரிய ஸ்டோரி, நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அபி. அங்க இருந்து சேஃபா டிரைவ் பண்ணி எங்க அண்ணன் கிட்ட இருந்து காப்பாத்திட்ட. இட்ஸ் மை டியூட்டி டியர். ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங், குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒரு விஷயம் அபி, இவ்ளோ வேகமா இனிமே காரை டிரைவ் பண்ணாத, நல்லதில்ல. டேக் கேர், கால் யூ லேட்டர். டியர், எங்க போற? நானே உங்களை வீட்ல டிராப் பண்றேன். ஓகே? ஐயோ வேண்டாம்ப்பா, நடந்த பரபரப்பே இன்னும் அடங்கல, அதுக்குள்ள அடுத்த ஒண்ணா தாங்காது. எங்க அண்ணன் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாங்க ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறோம். வாசம் போலாம். மாட்னடி, உன்னை வச்சு உன் குடும்பத்தை எப்படி பிரிக்கிறேன்னு பாரு. இவன் தான் அதுக்கு சரியான ஆளு. பாய் பாய். போலாமா லீலா? வா. ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிருந்தாங்க, இவங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணிருக்கலாம். உங்க டைம் நல்லா இருக்கு, நீங்க தப்பிச்சிட்டீங்க. என் டைமும் நல்லா இருக்கு, நானும் தப்பிச்சிட்டேன். அப்புறம் உங்க டைம் நான் மாத்துறேன்.
எங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சும் அவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சே. மறுபடியும் அவன் கார்டை ஸ்வைப் பண்ணுவான், அன்னைக்கு மாட்டுவான். அப்ப அவன் கைய கால உடைக்கிறேன். சூர்யா இப்படி கோவப்படுறதுக்கு காரணம் நான் தான். ச்சே, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். எல்லாம் என்னாலதான். சின்னத்தை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன். அதுவும் நீங்க இல்லாத நேரத்துல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? இல்ல பெரியம்மா, என்ன நடந்துச்சுன்னு நான் அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல சாம கூட்டிட்டு உள்ள போங்க. வா சாம். சாம், கார்டுல அவன் எவ்வளவு ஸ்வைப் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு பணம் போனாலும் சரி, கார்டை மட்டும் பிளாக் பண்ணாத. அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், சரியா? என்ன சூர்யா நீ இப்படி சொல்ற? அவன் பாட்டுக்கு எல்லா பணத்தையும் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டானா நம்ம என்ன பண்றது? சித்தப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இது வெறும் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அண்ணா சொல்றதா சரி. அப்பா, அவன் எவ்வளவு ஸ்வைப் பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. அந்த பொறுக்கி பையில கையும் களவுமா புடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு. கார்டை மட்டும் பிளாக் பண்ணாத சாம். சரி, வாமா. டேய் சந்துரு, இவன் ஏன்டா இவ்வளவு கோவமா இருக்கான்? சொல்றேன் சித்தப்பா. ஏண்டா அவனை கேட்டா அவனும் அதான் சொல்றான், உன்னை கேட்டா நீயும் அதான் சொல்ற. என்னடா நடக்குதுங்க? லீலா, எங்க போயிட்டு வர? ஒருவேளை அண்ணா ரெஸ்டாரண்ட்ல நம்மள பாத்துட்டானா? மாட்டணும். கேக்குறேன்ல, சொல்லு. அண்ணா, அது வந்து நானும் இவ்வளவு உன்னதான் வெளியே போயிட்டு வரோம். ஏன் என் கூட எல்லாம் வரக்கூடாதா? வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? நல்ல வேளை அண்ணா நம்மள ரெஸ்டாரண்ட்ல பார்க்கல. வர வர நீ ஊர் சுத்துறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கண்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத முதல்ல நிப்பாட்டு. இவங்க ஒண்ணும் கண்டவங்க இல்ல, என் ஃப்ரெண்டு. இந்த வீட்ல எனக்குன்னு எந்த உரிமையும் இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு கிளாஸ் எடுக்கிறேன். அம்மா இங்க இருந்திருந்தா கூட இதுக்கெல்லாம் நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. லீலா, லீலா கூப்பிடலாமா? நான் கூப்பிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு என்னமா இருக்கும்? வர வர நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டா நான் அப்படிதான் பண்ணுவேன். உனக்கு எங்கேயாவது போனா தனியா போ. என் தங்கச்சியை நீ கூட்டு போக நான் ஒத்துக்க மாட்டேன்.